ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே சுவையான டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ தக்காளி, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு துண்டு வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 ஸ்பூன் வினிகர், 4 ஸ்பூன் சுகர், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை அதோட காம்பு பகுதியை நீக்கிட்டு 4 துண்டாக வெட்டி வச்சுக்கிறோம். பேன் ஹீட் ஆனோடனே வெட்டி வச்ச தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த தக்காளியில் உள்ள ஜூஸ்லேயே அது நல்லா வெந்துடும். இப்போது அதில் எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு வெங்காயம், 2 பல் பூண்டு அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேகணும். இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நல்லா மசிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இந்த தக்காளியை நல்லா சூடு கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு. இது நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடியில் பிடிச்சிடாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இது ஆறினோன்னே கொஞ்சம் இன்னும் திக்காகும், அதனால் இப்போயே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டொமேட்டோ சாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.